தந்தன தந்தனா பாட்டு பாடி கைதட்டி கழித்திடு மாந்தரை தேடி வந்த மன்னவனை மகிழ்ந்து கொண்டாடு. தந்தன தந்தனா பாட்டு பாடி கைதட்டி கழித்திடு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்ம தியானிக்க இருக்கிற காரியம் சாலமோன் எழுதின புஸ்தகம் நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 33வது வசனம். சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். இந்த அதிகாரம் முழுக்க பார்த்திங்கன்னா சாலமோன் திரும்ப திரும்ப சொல்கிற காரியம் மனுஷனுடைய யோசனை, அவனுடைய வழிகள், அவனுடைய செய்கை, அவனுடைய நடத்தை எப்படிப்பட்டது அப்படின்றதையும் கர்த்தர் அதுக்கு எப்படிப்பட்டவராக இருக்கார் அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டிருக்கோம். முதலாவது அதிகாரம் மனதின் யோசனை மனுஷனுடையது. இரண்டாவது அதிகாரம் அவனுடைய வழி அவனுக்கு அவனுடைய பார்வைக்கு சுத்தமானதாக இருக்குது. 9வது அதிகாரம் அவனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும். 25வது அதிகாரம் அவனுடைய வழி அவனுக்கு செம்மையானதாய் தோன்றும் அப்படின்னு இருக்கும். இது எல்லாமே ஒரு மனுஷன் அவனுடைய யோசனையும் அவனுடைய வழியையும் அவனுடைய செய்கையும் அவன் எப்படி யோசிக்கிறான், அவனுடைய நடத்தையும் அவன் எப்படி யோசிக்கிறான், அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அந்த வசனம் அதோடு முடியாமல் அதனுடைய தொடர்ச்சிகள் எப்படி இருக்குன்னா, என்னதான் மனுஷனுடைய யோசனை அவனுடைய மனதிலேருந்து வந்தாலும் முதல் அதிகாரத்தோட 2வது பாதி நாவின் பிரதியுத்திரம் கர்த்தரிடத்துலேருந்து வரும்னு இருக்கும். சரியான பதில் நம்ம என்ன வேணால் யோசிக்கலாம், ஆனால் நம்மளுடைய நாவிலேருந்து வர சரியான பதில் யார்கிட்டேருந்து வரும் அப்படின்னா கர்த்தரிடத்துலேருந்து மாத்திரம்தான் வரும். 2வது காரியம் நம்மளுடைய வழி நமக்கு பரிசுத்தமாக இருக்கலாம், நம்மளுடைய பார்வைக்கு சுத்தமாக இருக்கலாம், நான் கரெக்டானதான் செய்கிறேன்னு இருக்கலாம், நான் போகிற டைரக்ஷன் சரின்னு இருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா நம்மளுடைய இருதயத்தை சோதித்து பார்க்கிறவர். 2வது வசனம் அதனுடைய 2வது பாகம் எப்படி வரும்னா, கர்த்தரோ ஆவியை நிறுத்தி பார்க்கிறார் அப்படின்னு இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இவர் நம்மளுடைய இருதயத்தை சோதித்து பார்க்கிறார், நம்ம எடுத்த முடிவு சரியா, நம்மளுடைய இன்டென்ஷன்ஸ் கரெக்டா அப்படின்றது. அதை தொடர்ந்து 3வது காரியம் என்ன அப்படின்னா நம்மளுடைய செய்கைகள், நம்ம ஒரு செயலை செய்யணும்னு நினைக்கும் போது நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன செஞ்சாலும் அதை நம்ம கம்ப்ளீட்டாக நம்மளுடைய ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோன்னா எல்லாத்துலேயும் நமக்கு வெற்றி தான். 3வது அதிகாரம் உன்னுடைய செய்கைகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவி, அவரே உன்னுடைய யோசனையை உறுதிப்படுத்துவார்னு இருக்கும். அதே காரியம் 9வது வசனத்தில் அவரே உன்னுடைய நடையை உறுதிப்படுத்துவார்னு இருக்கும். ஸோ இதை தொடர்ந்து 7வது அதிகாரம் எப்படி இருக்கும், 7வது வசனம் எப்படி இருக்குன்னா, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துரு அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார் அப்படின்னு இருக்கும். இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு யாருன்னா, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்ற 3 நண்பர்கள் அவங்க அடிமைகளாக கொல்லப்பட்டு ஒரு பொற்சிலையை வணங்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி வணங்காதவங்களை அக்னி சோலையில் போடணுன்ற ஒரு கட்டளையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கோம். அந்த பசங்க சொல்கிற காரியம் தானியேல் 3வது அதிகாரம் 17, 18வது வசனங்களில், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர் அப்படின்னு மாத்திரம் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு தொடர்ந்த வசனம், அவர் எங்களை விடுவிக்காவிட்டாலும் இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய யோசனை, அவங்களுடைய செய்கை, அவங்களுடைய வழிகள், அவங்களுடைய நடத்தை எப்படி இருந்ததுன்னா கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது. அந்த ராஜா அவங்க மேலே கோவப்பட்டு அவங்கள அக்னி சோலையில் போடுவார். எந்த ஒரு சின்ன சேதமும் இல்லாமல் அவங்க வெளில வருவாங்க. யார் அவங்களுக்கு சத்ருவாக இருந்தாரோ, அந்த பசங்களுக்கு எதிரியாக அவங்க மேலே கோவப்பட்டாரோ, அந்த ராஜா அதே அதிகாரத்தில் 29வது வசனத்தில் என்ன சொல்வார்னா, ஆதலால் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். அவன் தான் இந்த பொருசலையை வணங்கலை அப்படின்னா உங்களை அக்லியும் ஜாலியில் போடுவேன்னு சொல்லுவான். கோவப்பட்டு எடுத்து போடவும் செஞ்சுருவான். ஆனால் அவங்க வெளியில் வரும்போது அவங்கள ரட்சித்த தேவன் எப்படிப்பட்டவங்கிறத பார்த்த உடனே அவங்களோடவே சமாதானம் ஆயிட்டு அந்த ஆண்டவர் எதிர்த்து பேசுகிற எந்த ஒரு மனுஷனும் தூஷிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி இவரே ஒரு தீர்மானத்தை போடுவார். இந்த பசங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது. அதனால் அந்த சத்ருவா அந்த ராஜா அவனுக்கு அவனோட சமாதானமாக போனாங்க. இந்த 16வது அதிகாரம் 33வது வசனத்தோட 2வது பாகம் எப்படி இருக்கும்னா, காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் அப்படின்னு இருக்கும். சில சமயம் நம்மளுடைய சூழ்நிலை நம்மளை குழப்புற மாதிரி இருக்கும்போது
அநேக ஆலோசனை கொடுப்பாங்க. இது இப்படி செய்யுங்க, அதுதான் சரியாக இருக்கும், இந்த காரியத்தை இப்படி பண்ணுங்க, இவங்க பேச்சு கேளுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. ஆனால் சரியான பதில் யார்கிட்டேருந்து வரும்னா கர்த்தர்கிட்ட இருந்து தான் வரும். இந்த 16வது அதிகாரம் 33வது வசனம் ஆங்கில மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குன்னா, people might throw lots to make a decision but the answer comes from the Lord. நம்ம இது பண்ணலாம் அதை பண்ணலான்னு நம்ம என்ன முடிவு எடுக்கணுமோ அந்த அநேக காரியத்தை வந்துட்டு மனுஷங்க நம்ம மேலே சீட்டாக போடுவாங்க. ஆனால் சரியான பதிலை வந்து இந்த கர்த்தர் தான் கொடுக்க வல்லவர். அதனால் நம்மளுடைய யோசனை, நம்மளுடைய வழிகள், நம்மளுடைய செய்கை, நம்மளுடைய நடத்தை கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் நமக்கான பதில் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளை சரியான பாதையில் நடத்துறதுக்கு நம்ம தேவன் இருக்கார். இந்த வார்த்தை உங்களோட பேசியிருக்கேன்னு விசுவாசிக்கிறேன். God bless you all.